பண்ணேன். அதுக்கப்புறம் இருங்க வண்டியோட மாடல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க வண்டியோட மாடல் 2022 பார்த்துக்கோங்க. HP 76. அதுக்கப்புறம் இது வந்து ஆயில் டேங்க். இது வந்து இப்போ இது வந்து ஆயில் டேங்க். இது எவ்வளோ இந்த நட்டு ஃபுல்லாக இருக்கான்னு காட்டும். இது கீழே இவ்வளோதான் இருக்கும். அது கீழே ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டெபிலைசர் போட்டிங்கன்னா இது வந்து இந்த சைடு தெரியும். இப்போ பாருங்கள் ஜேசிபியில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க, இதில் தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 hour பக்கம் ஆயில் ஊற்றணுங்க. இந்த ஓட்டை இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே தான் ஆயில் ஊற்றணுங்க. இது கழட்டி அதுக்கப்புறம் முன்னாடி வீலுக்கு வந்து இது அந்த வண்டியில் கிரீஸ் அடிக்கணும். இதில் இங்கே அடிக்கணும் க்ரீஸு. அதுக்கப்புறம் இங்கேயும் அடிக்கணும் க்ரீஸ். இந்த இடத்துல 2 பக்கமே அடிக்கணுங்க ஆக்சுவலி. சரி நான் உள்ளே போயிட்டு ஹாய் கைஸ் வெல்கம். இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிறோம் பார்த்துக்கோங்க. இது ரேடியோ, இது வந்து லைட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம வண்டி ஓட்டாலே சும்மா ஆனாக்கி அப்புறம் ஆஃப் ஆக மாட்டேன் வண்டி. இது தனியாக சுவிட்ச் வச்சுருக்கு அதுக்காக. அதுக்கப்புறம் இதோட ஸ்பீக்கர் வந்து இங்கேயுமே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன மிரராக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே நடு இருக்குது பாருங்கள், நடு அதான் பிரேக் மாதிரி இருக்குது பாருங்கள். இது தொட்டு ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜேசிபி மாதிரி சத்துக்குன்னு போட முடியாது. இது வந்து இப்படி மேலே தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கே வண்டி எடுத்த புதுசில் கன்ஃபியூஷனாக இருக்கும். இங்கே கொடுங்க காமிங்க. அதுக்கப்புறம் இங்கே லைட்டெல்லாம் இப்படித்தான் இப்படி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் இப்படி 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 இப்படி. அதுக்கப்புறம் கீர் பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கீர், இது வந்து செகண்ட் கீர், இது வந்து நியூட்ரல், இது வந்து தேர்ட் கீர். அப்படியே வந்து டாப் கீர் 4. ஓகே ஆமாம், இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் பக்கெட். இப்படி தூக்கணும்னா பக்கெட் மேலே ஆயிரும். இப்படி இறக்கணும்னா பக்கெட் கீழே இருக்கும். இப்படி மடக்கணும்னா பக்கெட் வந்து மடங்கும். இப்படி இப்போ இது பொடி தள்ளணும்னா பக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து மீட்டர். இது கூட கொடுத்துருக்க மீட்ரு எங்களுக்கு ஒர்க் ஆகலை, அதனால் இப்போ சப் மீட்ரு போட்டிருக்கோங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பேக் இந்த அவுட்டருக்கு, இது பேக் என்ன இருக்குது. இது வந்து பார்க்கிங்க்கு, இது வந்து வைபர். இது எனக்கு என்னன்னு தெரில, தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது வந்து ஃப்ரண்ட் லைட்டு, அப்புறம் இங்கே கீ போடுறது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பேனுங்க. நான் வண்டி கூட வந்து இப்போ காத்தாடி மாட்டி கொடுத்துருந்தாங்க. ஏதோ காத்தாடி மாற்றி கொடுத்துருந்தாங்க, அது உடஞ்சி காத்தாடி. இருங்க உங்களுக்கு பின்னாடி திருப்பி. இது எக்ஸ்லேட்டர் வந்து நீங்கள் நார்மல் எக்ஸ்லேட்டர் ஒரு ரேஞ்ச் மேலே ஏற்றிக்கிறேன். இப்போ எக்ஸ்லேட்டர் வந்து ஜேசிபிலினா இங்கே வச்சிங்கன்னா போகும், இது வந்து இங்கே வச்சிங்கன்னா குதிக்கும். அதனால் நம்ம இங்கே பாருங்கள், இந்த கால் ஃபுல்லாக எக்ஸ்லேட்டர் வச்சுக்கோணும். இல்லை இங்கே பாருங்கள் இப்படி வச்சு அமுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பிரேக் அந்த வண்டியில் இருக்க மாதிரி தான். கழட்டிட்டு லாஸ்ட் இது பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீஸ் பற்றி மறந்துட்டேங்க. இந்த லிவர் பிடிச்சி முன்னாடி தள்ளணும்னா சீட்டு முன்னாடி வரும், இது மேலே பிடிச்சி பின்னாடி தள்ளணும்னா பின்னாடி வருது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து 1 hour லிவர் இருக்குது தவிர இங்கே பாருங்கள். இது தூக்கணும்னா கீழே இறங்கும். நான் உட்காந்துருக்கேன் நடி. இப்போ பாருங்கள் வெயிட் இல்லாமல் தூக்குறேன். இப்போ பாருங்க அதாவது மேலே வருதுங்களா. வெயிட்டோட இதான்றவங்க அதான் கீழே வரும் பாருங்க. ஒரு கீழே வருதுங்களா. ஓகேங்களா. ஒரே நிமிஷம் பின்னாடி திருப்பதுக்கு வந்து இந்த லிவர். ஓகேங்களா. அப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்து இப்படி பிடிக்கும், இப்படி வந்து பிடிச்சி இழுக்கும். அப்புறம் இறக்குறதுக்கு வந்து பிடிச்சி வரைக்கலாங்க ஹேண்ட் பிரேக். வாங்க இப்போ பின்னாடி போல வாங்க. இப்போ லிவரை பிடிச்சி இழுத்துட்டு சுத்தம்.
அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இது டெப்லேஷன், 2 டெப்லேஷன் வேணா யோசிச்சுக்கு. இந்த சைடு ஆக்கமாக இருக்குது, இந்த சைடு ஆக்கமாக இருக்குது. அது 2 சேர்ந்துக்காக இது வேணாங்க இருக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இருக்குது, அதனால் இது மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா. இது வந்து அப்புறம் பேக் பக்கெட்டுக்கு எக்ஸ்லேட்டர். ஓகேங்களா. பாருங்கள் எக்ஸ்லேட்ரு இது வந்து எதான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துங்க 4 போல்ட்டு கணக்கு வச்சுக்கோங்க. 4 போல்ட் கணக்கு வச்சுக்கோங்க. இது 2லேயுமே 4 போல்ட்டு. எக்ஸாம் ஃபஸ்ட்டு நம்ம இது ஜேசிபியில் வந்து இதில் 6 அடிக்கணும், இதில் இங்கே 6 அடிக்கணும். அவ்வளோதாங்க வித்தியாசம். பாருங்க இப்படி பண்ணால் பக்கெட் போகுங்க. இது இப்படி பண்ணால் இப்படி வருங்க, இப்படி பண்ணால் இப்படி வருங்க, இப்படி பண்ணால் உள்ளே வருங்க. சரிங்க. அதே மாதிரி தான் இது. இது பின்னாடி இது பின்னாடி வரும். பீம் பீம் இப்படி பண்ணோம்னா பாக்கெட் ஓப்பன் ஆகுங்க. இப்படி பண்ணால் பாக்கெட் க்ளோஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் இப்படி பண்ணால் அந்த மேலே அது ஸ்டிக் இருக்குங்க வருங்க, அது தெரியுங்க. இப்படி பண்ணால் ஸ்டிக் க்ளோஸ் ஆகுங்க. அதுக்கப்புறங்க இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குங்க. இதுக்கு வந்து இது வந்து இந்த ஸ்டிக்கு கிட்ட இருக்கு பாருங்க. சில இடங்களான இடத்துல வண்டி போச்சுன்னா இடிச்சிடுங்க. அதுக்காக இப்படி பண்ணி இப்படி இது பண்ணிக்கிறதுங்க. அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஜேசிபியில் வந்து மொத்தம் 3 சுவிட்ச் தான். ஃப்ரண்ட்டுக்குங்க, அதுக்கப்புறம் பேக் லைட்டு ஜிச்சுக்குன்னு அப்படியே போடு. ஜேசிபியில் வந்து 2 சுவிட்ச் தான். ஃப்ரண்ட்டுக்கு இருக்குங்க, அப்புறம் பேக் பக்கெட்டுக்கு வந்து சிச்சுக்குன்னு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சுவிட்சு வந்து இங்கே இருக்குங்க. அதுக்கப்புறம் ஜேசிபி வந்துங்க அது இங்கே இருக்குது பாருங்கள், பார்க்கிங் லைட். இது வந்து ஜேசிபி இங்கே கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலி இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்கு போகிறதுங்க இதில் திருக்கோணுங்க, அதில் இங்கே கொடுத்துருப்பாங்க. மேலேயும் கீழேயும் போட்டுக்கலாங்க. அதில் இதில் வந்து இங்கே கொடுக்கணும். இதுக்கு இங்கே கொடுத்தா வைபர் வைக்கணும். சரிங்களா. சரி, இதோட உங்கள் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, see you, டாட்டா.